கூலியோட ஃபஸ்ட் டோ FDFS இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக ரஜினி ரசிகர்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ தான் அந்த முதல் காட்சி பார்த்துடணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. பல பேர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் 9 மணி காட்சி. ஸோ பக்கத்தில் ஓசூர் தாண்டினா அந்த பார்டரில் இருக்கிற பெங்களூரோட பார்டரில் இருக்கிற அத்தனை தேட்டர்கள்லையும் காலம்பரம் 6 மணிக்கு காட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. 5:50க்கு ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சிடுது. அது பக்கம் இந்த பக்கம் போனால் கேரளாவில் 6 மணிக்கே காட்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் அந்த பக்கம் போனால் தெலுங்கானா, அங்கேயும் வந்து காலம்பர 6 மணிக்கே காட்சி ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இருக்கிற 3 ஸ்டேட்லேயுமே வந்து காலம்பர 6 மணிக்கே கூலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டில் வழக்கம் போல் 9 மணிக்கு காட்சி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ முதல் அந்த 4 நாட்களுக்கு ஒரு காட்சி, அதாவது 5 காட்சிகளாக திரையிட்டுக்கிறதுக்கு அரசு அனுமதியும் கேட்டிருக்காங்க. அது நாளைக்கு அநேகமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வழக்கமாக கொடுக்குற ஒரு அனுமதி தான். அதனால இந்த FDFS எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு பல பேர் வந்து இங்கிருந்து வண்டி கட்டிட்டு கிளம்புற மாதிரி கார் எடுத்து நைட்டே கிளம்புறாங்க. பல பேர் பக்கத்தில் இருக்க பெங்களூருக்கும் அங்கே ஹைதராபாடுக்கும் இந்த பக்கம் கொச்சியில் திருவேண்டரம் எங்கே இருக்கோ பாலக்காடாவது போயிடணும்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்கலாம் பாலக்காட்டில் படம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸோ எல்லாரும் ஒரு பக்கம் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் காட்சி ஒரு 361 தியேட்டரில் வந்து 2558 காட்சிகளில் மொத்தம் 11,61,00,000க்கு முதல் நாள் வசூல் மட்டும் ஆயிருக்கு ப்ரீ புக்கிங்கில். ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க 950 ஸ்க்ரீனில் ஒரு 750-800 ஸ்க்ரீனில் வந்து கூலி படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதில் 361 ஸ்க்ரீனில் மட்டும் இந்த மல்டிப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த சிங்கிள் தியேட்டர்ஸில் மட்டும் ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ப்ரீ புக்கிங்கை வச்சே 11 கோடி முதல் நாள் வசூல். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வசூலில் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி ஒரு புக்கிங்காக இருக்குது. பல கண்ட்ரியில் நம்ம ஏற்கனவே நிறைய பேசணும். யூஎஸ்லாம் வந்து அதாவது 500 மில்லியனை தாண்டி 1 மில்லியன் அளவுக்கு போயிட்டாங்க ப்ரீ புக்கிங் ரிலீஸில். ஸோ இது மாதிரி வேறு எங்கேயுமே வசூல் இல்லை. 500 கோடி ஆல்ரெடி தாண்டியாச்சு. இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 650 கோடி அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் 3 நாள் இருக்க போது வியாழக்கிழமைக்குள்ள 1000 கோடி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ அதனால் 1000 கோடி அப்படிங்கிறது ஈஸியாக வெள்ளிக்கிழமையே ரீச் ஆகிடும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கூலி ஃபீவர் தான், எங்கு பார்த்தாலும் கூலி ஃபீவர். எப்படியாவது கூலி படம் பார்த்துடணும் அப்படிங்கிறது காரணம் வந்து ரஜினியுடைய 50வது ஆண்டு திரையுலகில் 1975லேருந்து இன்னைக்கு 2025 இருக்கும். ஸோ இந்த 50 ஆண்டில் ரஜினியினுடைய படம், அதுவும் வந்து ஒரு டாப்ல இருக்க படம், இன்னைக்கு உச்சத்தில் இருக்கார். ஸோ வசூல் சக்கரவர்த்தியாகவும் அதிகமாக சம்பளம் வாங்குற ஒரு நடிகராகவும் அதிக வயதுள்ள 75 வயதிலையும் ஹீரோயிசம் பண்ணி ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் இருக்கிறதுனால தான் ரஜினி மேலே இவ்வளவு ஒரு கிரேஸ். அதுவும் வந்து பழைய ரசிகர்களுக்கு இருந்தால் பரவாயில்ல, அத்தனை லேடிஸ்க்கு இருக்குது, அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு இருக்குது, ஜென்சி பசங்களுக்கு இருக்குது, 2K கிட்ஸுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தாங்க இந்த தடவை ஒரு சில தேட்டரில் வந்து FDFS ஃபார் விமன் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதான் முழுக்க மகளிருக்கு மட்டுமே, அதாவது மகளிருக்கு மட்டும்னு ட்ரெயின் இருக்கும், பஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து FDFSல மகளிருக்கு மட்டும் போடுற ஒரே படம் இந்த 1&1 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி மட்டும்தான். அதனால எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கு. ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அது வந்து பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு FDFSக்காகவே இன்னைக்கு பல கம்பெனிகள் லீவ் விட்டு சர்க்குலரே அனுப்பிச்சிட்டாங்க. சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி லீவ் விட்டுட்டாங்க, அதே மாதிரி துபாயில் ஒரு 2-3 கம்பெனி லீவ் விட்டாங்க. அது மாதிரி யூஎஸ்ல வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு அன்னைக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டிலே வழக்கமாக ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர் வந்து அன்னைக்கு டிக்கெட்டையும் கொடுத்து லீவும் கொடுப்பாரு. அவரும் லீவ் கொடுத்துட்டாரு. தங்க ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் மொத்தமா பல்க் டிக்கெட் பண்ணி அவர் கையில கொடுத்துட்டாரு. ஸோ அதனால ரஜினியை கொண்டாடுற ரசிகர்கள் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்காங்க. இதை தாண்டி வந்து புக் பை ஷோல டிக்கெட் புக்கிங்ல வந்து 1 மில்லியன் ப்ரீ புக்கிங் டிக்கெட் பண்ண ஒரே படம் கூலி தான். நம்பர் 1ல கூலி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லியோ படம் 836K புக்காக இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 650K வந்து ஜெயிலர் புக்கிங். அதுக்கு முன்னாடி வந்து கோட் படம் வந்து 500 சொச்சம்
கே புக்கிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குட் பேட் அக்லி புக்கிங்கில் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வேட்டையின் படம் இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டாப் 7ல் வந்து 3 ரஜினி படம் வந்துருச்சு, 2 விஜய் படம் வந்துருச்சு, 1 அஜித் படம் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு புக் மை ஷோலையும் 1 மில்லியன் அளவுக்கு ப்ரீ புக்கிங்கை கடந்த ஒரே படம் அப்படின்னா கூலி தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இடத்துலையும் கூலி கூலி கூலி. காரணம் வந்து இன்னைக்கு ரஜினிங்கிற ஒரு ஐக்கானை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பவர். அவரை பார்த்தாலே பத்திக்குது எல்லாருக்கும். அனிருத் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சொன்னது தான் 10 கப்பு 10 ஃபயர் இருக்குது அப்படின்ட்டார்ல இந்த படத்தில். அதனால் இந்த படம் சொல்லி அடிக்கும் அப்படின்னு அனிருத்தியை சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் சொல்லி அடிக்க போது கப்பு நமக்கு தான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ரஜினி ரசிகர்கள். மிகப்பெரிய ஒரு அதிர்வலையோட 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலம்பர 6 மணிக்கு FDFS தொடங்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 9 மணிக்கு FDFS தொடங்கும். ஸோ 9 மணி இல்லை 8 மணிலேருந்து ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு ரிவ்யூவுமே உணர்ச்சி பொங்க இருக்க போது பார்த்து ரசிக்க போகிறோம். அந்த FDFSோட நம்மளும் சேர்ந்து ஒரு ஃபீல் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. முடிஞ்சவங்கள FDFS பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.